ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாள் தான் இட்லி தோசை அப்படின்ட்டு சவுத் இந்தியன் டிஷ்ஷாக ட்ரை பண்ணுறது. சரி, நம்ம கொஞ்சம் நார்த் இந்தியன் பக்கம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணேன். இது நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கொடுத்த ரெசிபி தான் இது. இதுக்கு நேம் வந்து கம்மன் டோக்லாவாமா. ரெடிமேட் மிக்ஸு கடையிலேயே கிடச்சது. அந்த பேக் பின்னாடி இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் பார்த்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். 15 மினிட்ஸ் கிட்ட சுடுதண்ணில் வேக வச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, உளுந்து பருப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கார்னிஸுக்கு தேவையானதெல்லாம் நம்ம மேலே ஆட் பண்ணிவிட்டு 60 ml கிட்ட வாட்டர், அந்த வாட்டரையும் இந்த தாளிப்பு கூடயே சேர்த்து போடணும். பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணணும், சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆக விடணும். அதுக்கப்புறம் தாளிப்பக்கம் எடுத்துகிட்டு போய் அந்த கேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. இதுக்கு சைடிஷ் வந்து புளி சட்னி அப்படின்ட்டு இன்னொரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க, அதையும் ரெடி பண்ணியிருந்தேன். அது இன்னொரு வீடியோவில் நான் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிற கம்மன் டோக்லாவை அப்படியே கவுத்தி பீஸாக கேக் மாதிரி வெட்டி எடுத்துட்டா நம்மளுடைய சாஃப்டான டேஸ்டான கம்மன் டோக்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. தாளிப்பு ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இதுதான் அந்த புளி சட்னி. இந்த ரெசிபி எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். யம்மி.